ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கிறதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய மானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய மானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் ஐகானை தட்டிடுங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கிறேன். இந்த டிஸ்பிளேலயும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறது சுனில்குமார் அப்படிங்கிறவர் தான். இந்த சம்பவத்தை அனுப்பியிருக்கிறாரு. இவர் ஒரு ஆட்டோ டிரைவருங்க. ராஜபாளையத்தை சேர்ந்தவர் தாங்க நம்மளுடைய சுனில்குமார். இவருக்கு இந்த சம்பவம் நடக்கக்கூடிய காலகட்டம் 2005 தாங்க இந்த சம்பவம் அவருக்கு நடந்திருக்குது. இந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்த்துடலாம். இந்த சம்பவத்துல ஒரு விஷயம் இருக்குதுங்க. என்ன அப்படின்னா, நம்ம தான் அந்த சுனில்குமார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வீடியோவை நீங்க பாருங்க. அப்பந்தான் இந்த கதையுடைய சுவாரஸ்யம் உங்களுக்கு நன்றாகவே புரியும். என்ன அப்படின்னா, நம்ம தான் இப்ப சுனில்குமார் அப்படின்னு நினைச்சுக்கிடுங்க. வாங்க கதைக்குள்ள போயிடலாம். அதாவது என்ன அப்படின்னா, நம்மளுடைய சுனில்குமாருக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்க, கல்யாணம் ஆகி மனைவி இருக்கிறாங்க, 2 பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. இவர் ஒரு ஆட்டோ டிரைவர். இவருக்கு அந்த டைம்ல, அதாவது 2005 காலகட்டத்துல இவருக்கு ஒரு 32 வயசு ஆகுதுங்க. அது மட்டும் இல்ல, என்ன அப்படின்னா, இவர் ஆட்டோ ஓடிட்டு இருக்கிறாரு இல்லையா, ஆட்டோ தன்னுடைய நண்பனுடைய ஆட்டோவா தான் இருந்திருக்குது. அப்படி அந்த நண்பனுடைய ஆட்டோவை ரொம்ப காலமாட்ட இவர் ஓட்டிட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஆண்டுகள் இவர் தான் ஓட்டிட்டே இருந்திருக்கிறாரு. அதனால நண்பன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, வெளிநாட்டுக்கு நான் போறேன்டா, ஆட்டோவை விலைக்கு கொடுத்துட்டு தான் போக போறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவர் அந்த ஆட்டோவை விலைக்கு வாங்கி அந்த ஆட்டோவை நல்ல டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறாரு. அந்த 2005 காலகட்டத்தில் இந்த டேஷ்போர்டு லைட் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, இந்த டாப்ல எல்லாம் நல்ல டிசைன் ஒர்க் எல்லாம் பண்ணி அதில் லைட் எல்லாம் அழகா வைப்பாங்க. அதுக்கு பிறகு இந்த ஸ்பீக்கர்லாம் வச்சு பாட்டெல்லாம் போடுறதுக்கு மாதிரி ரொம்பவே அழகா ரெடி பண்ணியிருக்கிறாருங்க அந்த ஆட்டோவை. அந்த ஆட்டோவை தான் அவர் ஓட்டிட்டு இருக்கிறாரு. இவர் ராஜபாளையம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள தாங்க ஆட்டோ ஓட்டுறாரு. ஆனா என்ன அப்படின்னா, பகல் நேரத்துல இந்த காங்கிரீட்லாம் போட போவாங்க இல்லையா, அந்த ஆட்களுக்கு கூட சேர்ந்து வேலைக்கு போயிடுவாரு. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 3 மணி வரைக்கும் வேலை கொடுப்பாங்க. அந்த வேலையை முடிச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு குளிச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு மறுபடி ஆட்டோ ஓட்ட வருவாருங்க. அப்படி ஆட்டோ ஓட்ட வரும்போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கி, நள்ளிரவு கிட்டத்தட்ட 3 மணி வரைக்கும் ராஜபாளையம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ஆட்டோ ஓட்டிட்டு இருந்திருக்கிறாரு அந்த காலகட்டத்துல. அந்த டைம்ல தாங்க இவருக்கு ஒரு அதிபயங்கரமான அமானுஷ்ய திகில் சம்பவம் அவருக்கு நடந்திருக்குது. சுனில்குமார் எப்பவும் சரி இந்த மத்தியானத்துக்கு பிறகு தாங்க வண்டியை எடுப்பாரு. அதாவது வீட்டுக்கு சாப்பிட்டு முடிச்சுக்கிட்டு அதுக்கு பிறகுதான் வண்டியை எடுத்துட்டு போவாரு. இவருக்கு 2 பெண் குழந்தை அப்படிங்கிறதுனால ரொம்ப நிறையவே வேலையும் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, இவங்க ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு ஃபேமிலி தான். ஒரே ஒரு வீடு தான், அதாவது சின்ன வீடு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அந்த வீட்டுல ஒரு ரூம், ஒரு ஹால், அதுக்கப்புறம் ஒரு கிச்சனுங்க, பின்னால தாங்க பாத்ரூம் இருக்குது. அதன் பிறகு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு அந்த வீடு சொந்த வீடு தான், ரொம்ப சின்ன வீடுங்க. அந்த வீட்டுல தான் இவங்க எல்லாருமே வாழ்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க. சுனில்குமாருக்கு ஒரு தங்கையும் இருந்திருக்கிறாங்க. இந்த சுனில்குமாருடைய தங்கையை பக்கத்து ஊர்ல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. அந்த இதெல்லாம் முடிஞ்சுதான் இவரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இவருக்கும் 2 குழந்தைகள் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி தாங்க போயிட்டு இருக்குது. அப்படிதாங்க அவர் ராஜபாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு நாள் நள்ளிரவுங்க பேசஞ்சருக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டே நிக்கிறாரு. என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட நைட்டு நேரங்கள்ல நிறைய பேர் வருவாங்க. அவங்க அந்த ஊரை சுத்தி இருக்கக்கூடிய, ராஜபாளையத்தை சுத்தி இருக்கக்கூடிய ஊர்கள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10-20 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்கள் வருவாங்க. அவங்களை எடுத்துட்டு போய் அவங்க இடத்துல கொண்டு சேர்க்கறதாங்க இவர் வழக்கமா வச்சுட்டு இருக்கிறாரு. அது நைட்டு நேரத்துல இவங்களுக்கு டபுள் சார்ஜ் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதாவது 2 சம்பளம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்க டபுள் சார்ஜ் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதாங்க அன்னைக்கு நைட்டு ஒரு பேசஞ்சர் இறங்குறாங்க. அவங்க 2 பேருமே வயசான ஒரு தம்பதி தான் இறங்குறாங்க. அப்ப இவரும் வண்டியை எடுத்துக்கிட்டு அந்த நபர் சொல்லக்கூடிய ஊர் கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளதாங்க இருக்குது. சரி, நம்ம கொண்டு விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய சுனில்குமாரும் ஆட்டோவை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாருங்க. ராஜபாளையத்துல இருந்து கிட்டத்தட்ட மெயின் ரோடு வந்துட்டு இருக்கிறாரு. அதாவது ராஜபாளையம் மெயின் ரோட்ல வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி வரும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரைட் பக்கமா திரும்ப சொல்றாரு அந்த பெரியவர். அதுக்கு உள்ளாடி ஒரு 6 கிலோமீட்டர் தூரம் உள்ள போகணுங்க அந்த ஊருக்கு போறதுக்கு. அப்ப அந்த ரைட் சைட்ல திரும்பும் போதே அந்த இடத்துல அந்த ஜங்ஷன்ல போலீஸ்காரங்க அவங்களுடைய வண்டியை விட்டுக்கிட்டு அதுல இந்த ரோந்து பணிக்காக நின்றுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இவங்களும் அந்த இடத்தை கிராஸ் பண்ணும் போதே அங்க நிக்கக்கூடிய போலீஸ்காரங்க இவருடைய வண்டியை நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டி எங்கப்பா போற என்ன அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது பேசஞ்சரை பத்தி சொல்றாரு. இந்த மாதிரி
இந்த ஊருக்குள்ளதான் நான் கொண்டு விட போறேன் அப்படிங்கறது மாதிரி எல்லாம் சொல்றாருங்க. இதெல்லாம் கேட்டுட்டு சரி சரி போடா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. இவரும் நேரம் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த பேசஞ்சரை எடுத்துட்டு அந்த 6 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய அந்த ஊர்ல கொண்டு அந்த நபர்களை இறக்கி விடுறாருங்க. இறக்கி விட்டுக்கிட்டு அங்கிருந்து அவங்க கையில காசை வாங்கிக்கிட்டு ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்கிறாருங்க அதே ரோட்ல. ஆனா அவருக்கு ஒரு விஷயம் தெரியல, என்ன அப்படின்னா தான் ஒரு அமானுஷத்தை சந்திக்க போறத அவர் அந்த சமயத்துல கூட நினைச்சு பார்க்கலைங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துகிட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் காடு மாதிரியான ஒரு பகுதிங்க அந்த ரோடு. அந்த ரோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லைட் இருக்குங்க. அதாவது காடு மாதிரியா தான் இருக்குது. ஆனா ஒரு 30 மீட்டருக்கு அந்த ரோட்ல இருக்கும் இல்லையா ஸ்ட்ரீட் லைட், அந்த லைட் இருக்குங்க. அப்படி அந்த காட்டுக்குள்ளேயும் ஒரு லைட் எரிஞ்சிட்டு இருக்குங்க. அந்த போஸ்ட் லைட்டுக்கு கீழே வந்து ஒரு நபர் வந்து ரத்த வெள்ளத்துல கீழே விழுந்து கிடக்குறாரு. ஆனா இவர் ஆட்டோயில இருந்து பார்க்கும்போது அந்த நபர் ஏதோ சரக்கு சாப்பிட்டுட்டு கமந்து கீழே விழுந்து கிடக்கிறது மாதிரி இவருக்கு தெரியுதுங்க. அப்ப இவர் ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு. ஒரு எக்ஸல் பைக் சைடுல அடிபட்டு கிடக்குதுங்க. அதாவது ஆக்சிடென்ட் ஆன மாதிரி தெரியுது. ஆனா அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் இவர் ஆட்டோவை கிட்ட போய் ஸ்லோ பண்றாருங்க. அப்படி ஸ்லோ பண்ணி பார்க்கும்போது ரத்த வெள்ளத்துல அந்த நபர் வந்து அந்த ரோட்ல அப்படி குறுக்கால விழுந்து கிடக்குறாரு. நம்ம போகும்போது வரைக்கும் இல்ல, இது இப்பதான் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வண்டியை நிப்பாட்டி அவருடைய வண்டியில இருக்கக்கூடிய ஹெட்லைட் அதுக்கப்புறம் நிறைய லைட்லாம் வச்சிருக்காரு வண்டியில, ரொம்ப அழகா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த லைட்லாம் ஆன் பண்ணி விட்டுக்கிட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்து இந்த நபரை பாக்குறாருங்க. அந்த நபரை பார்க்கும்போது அவர் ரத்த வெள்ளத்துல தண்ணி தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கிறாருங்க. தண்ணி கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. என்ன ஐயா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவரால் பேசவே முடியல. சரி வாங்க ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தூக்கி வண்டியிலையும் படுக்க வைக்கிறாருங்க. படுக்க வச்சது மட்டும் இல்லாம கையில இருக்கக்கூடிய, அதாவது அவங்க ஆட்டோல வந்து எப்பவுமே 2-3 பாட்டில் தண்ணி வாங்கி போட்டிருப்பாங்க. அப்படி ஒரு பாட்டில் தண்ணி எடுத்து கையில கொடுக்குறாருங்க. அந்த தண்ணி அவர் குடிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. சரி அவர் குடிச்சிட்டு இருக்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் இந்த சீட்லேயே படுத்தாங்க கிடக்குறாரு. அவரால் எந்திக்கலாம் முடியல. அதனால சீட்லேயே அப்படி படுத்துடுறாருங்க. இவரும் வேகமா அந்த ஜங்ஷனுக்கு வர்றாங்க. ரைட் சைட்ல தான் இவங்க போகும்போது போலீஸ்காரங்க நின்னாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. ஆனா இப்ப அவர் வரும்போது அந்த போலீஸ்காரங்க ஒரு 50 மீட்டர் தள்ளி நிக்கிறாங்க. சரி நம்ம இவரை கொண்டு எப்படியாவது ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருந்து வேகமா ராஜபாளையம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தாங்க கொண்டு வர்றாரு. இப்படி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு வரும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் முன்ன வந்து வண்டியை நிப்பாட்டிக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த வார்டு பாயெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வெளியே இருந்திருக்காங்க. அவங்கள்ட்ட சத்தம் போட்டு இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு அடிபட்டு இருக்குது, சீக்கிரம் தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் வேகமா வந்து பாக்குறாங்க. பார்த்துக்கிட்டு அவங்களே சொல்லிட்டாங்க அவர் இறந்துட்டாரு அப்படின்ட்டு. இவங்களுக்கு எதுவுமே சொல்ல முடியல. அந்த இடத்துல அப்படியே திகைச்சு போறாரு நம்மளுடைய சுனில்குமார். இருந்தாலும் எடுத்து வெளியே வைக்கிறாங்க, அதை ஸ்ட்ரக்சர்ல வைக்கிறாங்க. வைக்கும்போது அவருக்கு உயிர் போகலைங்க. அவர் லைட்டா இந்த தொண்டைக்குழியில வந்து அந்த தண்ணி அப்படியே நின்று இழுத்துட்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இழுத்துட்டே இருக்குது. உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுனில்குமார் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த டைம்ல அங்க இருக்கக்கூடிய டியூட்டி டாக்டர் தாங்க வந்திருக்கிறாரு. அவர் வந்து பார்த்துட்டு முடியாது தம்பி, இது முடிஞ்சு போகும், இனி ஒரு கூடி போனா ஒரு 10 செகண்ட் தான் இருக்குது அப்படிங்கறது மாதிரி சொல்லிடுறாரு. அதே மாதிரி அந்த டாக்டர் சொன்ன அதே 10 செகண்டுக்குள்ளாடி டக்குன்னு அவருடைய கண்கள் திறந்து நம்மளுடைய சுனில்குமாரை தாங்க அப்படி உற்று பார்க்கிறாரு. காப்பாத்து தம்பி அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவருடைய உயிர் அந்த இடத்துல பிரிஞ்சிருதுங்க. அந்த இடத்துல சுனில்குமாருக்கு என்ன செய்யணும் யாது செய்யணும்னு தெரியலைங்க. இருந்தாலும் இது ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போலீஸுக்கு கால் பண்றாங்க. போலீஸும் வந்துருதுங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. இவங்களை ஸ்ட்ரக்சரோட வெளியே தாங்க விட்டுருக்காங்க. அதாவது அந்த பாடியை வந்து வெளியே தான் வச்சிருக்காங்க, மூடி வச்சிருக்காங்க. இவர் பக்கத்திலே நின்றுட்டு இருக்கிறாருங்க. இன்னும் என்ன நடக்க போகுது அப்படிங்கறதே தெரியாம முழிச்சுக்கிட்டு நிக்கிறாருங்க. போலீஸ்காரங்களும் வந்துடுறாங்க. வந்த உடனே அவங்க எங்க இருந்து வந்திருக்காங்க அப்படின்னா இந்த ரோந்து பணியில ஈடுபட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த போலீஸ்காரங்க தாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்திருக்காங்க. அவங்க வந்தோன்னு கேட்கறாங்க, நீ ஒரு பேசஞ்சரை எடுத்துக்கிட்டு அந்த ரூட்ல தானடா போனேன் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆமா அந்த ரூட்ல தான் நான் போனேன். இந்த மாதிரி ரிட்டர்ன் வரும்போது இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து அடிபட்டு கிடந்தாரு. சுனில்குமார் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா அந்த மாதிரி ஆக்சிடென்ட்ல தான் அவர் ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி தாங்க இவர் கொண்டு வந்திருக்கிறாரு. ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய காயங்களை பார்க்கும்போது அவர் அருவாளால யாரோ வெட்டி தான் இந்த மாதிரி போட்டுட்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கறத வந்து அந்த போலீஸ்காரங்க முதல், அதாவது அங்க இருக்கக்கூடிய டாக்டர் எல்லாருமே சொல்லிடுறாங்க, இது அருவா வெட்டு தான், இது அருவாளால வெட்டுனதுதான் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு கொலை கேஸா மாறுதுங்க. அந்த இடத்துல சுனில்குமாருக்கு என்ன செய்யணும்னு தெரியல, மண்டையை பிச்சுக்கிட்டுறாரு. என்ன அப்படின்னா நம்ம ஒரு நல்லது செய்ய போய் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கறது மாதிரி ஆயிருதுங்க. கிட்டத்தட்ட 2 நாட்கள் வந்து இவர் வந்து கோர்ட்டு கேஸ்னு இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இவர் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு. நீங்க பார்க்கத்தானே செய்தீங்க, அதாவது அந்த போலீஸ்காரங்க பார்த்தாங்க இல்லையா, அப்ப இந்த மாதிரி நான் பேசஞ்சரை எடுத்துட்டு போனேன், வரக்கூடிய வழியில தான் இது நடந்திருந்தது, நான் எடுத்துட்டு வந்தேன், உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கறதுனால தான் நான் அதை செய்தேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாரு. ஆனா இவரையும் 2 நாள் போட்டு அழைச்சிடுறாங்க. 3வது நாள் தாங்க ஒரு விஷயம் தெரிய வருது. இவர் பேப்பர்ல படிக்கிறார். அதுவும் என்ன அப்படின்னா அந்த வெட்டுனாங்க இல்லையா அந்த நபர்கள் வந்து குடும்பத்தை சேர்ந்தவங்க. அந்த வெட்டு வாங்கின நபரும் அந்த வெட்டுன நபரும் குடும்ப சண்டையினால தாங்க இந்த
அருவா வெட்டே நடந்திருக்குது, அந்த நபரை கொண்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே பேப்பர்ல வருதுங்க. அதாவது 3 நாளைக்கு பிறகுதாங்க வருது. இதனால இவர் என்ன பண்றாரு அப்படின்னா வீட்டுல இந்த விஷயத்த சொல்லிட்டாரு, அவங்க அப்பா அம்மாட்ட, அதுக்கப்புறம் மனைவி கிட்ட, எல்லாத்துக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டாரு. ஆனா அவருடைய மனசுக்குள்ள அந்த ஆழ்ந்த பயம் இருந்துகிட்டே தாங்க இருக்குது. இந்த மாதிரி நான் எந்த விஷயத்திலையும் இறங்குனது கிடையாது அப்படிங்கறது மாதிரி நம்மளுடைய சுனில்குமாருடைய மனசுக்குள்ள இருக்குதுங்க. அவர் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் கேஸ் இந்த இதெல்லாம் வண்டியிலே ஏத்த மாட்டாராம். ஆனா அன்னைக்கு அந்த இடத்துல யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி உதவ போன இடத்துல தான் தனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த இடத்துல சொல்லியிருக்கிறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3வது நாள் அந்த அக்யூஸ்டுகள் 3 பேருங்க, அவங்க 3 பேரையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க போலீஸ்காரங்க. அதை அரெஸ்ட் பண்ணல, இவங்க போய் சரண்டர் ஆயிருக்கிறாங்க. அந்த மாதிரி தாங்க இந்த கேஸ் அப்படியே மாறி போயிருது. இவருக்கும் அதுல இருந்து ஃப்ரீ ஆயிடுறாரு, இவருக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 நாட்கள் போயிருதுங்க. 7வது நாளுங்க அதே ரூட்ல மறுபடியும் இவர் 2 பேசஞ்சரை எடுத்துட்டு போறாரு. அப்படி போகக்கூடிய பேசஞ்சர் யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கர்ப்பிணி பெண்ணுங்க, அவங்க அம்மா, அதுக்கு பிறகு அந்த பெண்ணுடைய தம்பிங்க. இவங்க 3 பேரும் தான் அந்த வண்டிக்குள்ள இருக்கிறாங்க. இவரும் ராஜபாளையத்துல இருந்து வண்டியை எடுத்துக்கிட்டு அதே ஊருக்கு தாங்க வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறாரு. அப்படி அந்த ஆட்டோல அவரும் வேகமா போயிட்டு இருக்கிறாரு. கரெக்டா அந்த நபர் வெட்டுப்பட்டு கிடந்தார் இல்லையா, அந்த இடம் வரும்போது அங்க உள்ள இருக்கக்கூடிய, அதாவது பேசஞ்சர் 3 பேர் இருக்காங்க இல்லையா, இந்த 3 பேருமே ஒரே ரத்த வாடையா இருக்குது வண்டிக்குள்ள, என்னென்ன வச்சிருக்கிறீங்க அப்படிங்கறது மாதிரி எல்லாம் நம்மளுடைய சுனில்குமார் கிட்ட கேக்குறாங்க. சுனில்குமாரும் அப்படி ஒண்ணு இல்லையா, அவருக்கு எந்த வாடையும் அடிக்கிறீங்க, இவங்க 3 பேருக்கு தான் அந்த மாதிரி அந்த ஸ்மெல் வந்துகிட்டே இருக்குது. இருந்தாலும் அந்த இடத்துல இவர் சமாளிச்சுக்கிட்டு என்னவோ தெரியலமா, உங்களுக்கு தான் அந்த ரத்த வாடை அடிக்குது, எனக்கு எதுவுமே அடிக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ரைட்டா கொண்டு போய் அந்த ஊர்ல கொண்டு அந்த பொண்ணையும் அந்த பையனையும் எல்லாரையும் இறக்கி விட்டுக்கிட்டு இவர் ரிட்டர்ன் திருப்பி வர்றாருங்க. அப்படி ரிட்டர்ன் திருப்பி வரும்போது இவருக்கு ஒரு பிரச்சனை வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருக்கும் அந்த ரத்த வாடை அந்த வண்டிக்குள்ளாடி அப்படியே மூக்குல பயங்கரமா நாறுதுங்க. என்னடா இந்த மாதிரி நாறுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பெண்கள் சொன்னாங்க இல்லையா, 2 பேரும் சொன்னாங்க, அந்த பையனும் சொல்லியிருக்கிறான். அப்போ இது உண்மையிலேயே நம்ம வண்டிக்குள்ள ஏதோ ஒரு ரத்த வாடை அடிக்குதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஸ்பாட் எதுன்னு பார்க்காம வண்டியை நிப்பாட்டிடுறாருங்க. வண்டியை நிப்பாட்டிக்கிட்டு வண்டியில தான் நிறைய லைட்லாம் வச்சிருக்காரு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, இந்த டேஷ்போர்ட் லைட்லாம் வச்சு, இந்த டாப் லைட்லாம் வந்து ரொம்ப வெளிச்சம் உள்ள ஒரு லைட்னு சொல்லாங்க, அந்த மாதிரியான ஒரு லைட்லாம் வச்சிருக்காரு. அந்த லைட் எல்லாம் ஆன் பண்ணி விட்டுக்கிட்டு உள்ள ஏதாவது எலி செத்து போயிருக்குதா, ரீசெண்டாட்டு ஏதாவது நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே உள்ள எல்லாம் செக் பண்றாரு. வண்டிக்கு அடியில டார்ச் லைட்லாம் வச்சிருக்காரு, அந்த வண்டிக்கு அடியில எல்லாம் அடிச்சு பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. ஆனா அந்த ரத்த வாடை அந்த வண்டிக்குள்ள இருந்து பயங்கரமா வீசுதுங்க. இவருக்கு என்னன்னே புரியல. இவருக்கு கொஞ்ச நேரத்துல அந்த ரத்த வாடை மூக்குக்குள்ளாடி போய் இவருக்கு வாமிட்டே வர ஆரம்பிச்சிருதுங்க, வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்படியே வாந்தி எடுத்து இவருக்கு வயரும் கலக்க ஆரம்பிக்குதுங்க. அவர் நிக்கக்கூடிய ஸ்பாட் அந்த நேரத்துல தாங்க அவர் கவனிக்கிறாரு. என்ன அப்படின்னா அந்த நபரை வெட்டி போட்டிருந்தாங்க இல்லையா, அதே ஸ்பாட்ல தாங்க அவர் இப்ப ஆட்டோவை விட்டுக்கிட்டு அப்படி நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. இது என்னடா இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து கரெக்டா மாட்டினது மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவருக்கு வயறு ரொம்ப குழப்பம் ஆயிருது. அதாவது வயத்தை கலக்க ஆரம்பிச்சிருது. சரி, பக்கத்துல எல்லாமே கொஞ்சம் காடு மாதிரியான அமைப்பு தாங்க. சரி, நம்ம வண்டியில இருந்து தண்ணி எடுத்துக்கிட்டு பைய ஒதுங்கிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வண்டியில இருக்கக்கூடிய மற்ற லைட்டுகள்லாம் போட்டு விட்டுருக்காரு. ஹெட்லைட்டை மட்டும் ஆஃப் பண்ணி விட்டுட்டு இந்த இண்டிகேட்டர் லைட்னு சொல்லுவாங்க, சைட்ல 2 லைட் இருக்கும் இல்லையா, பேக்ல ஃப்ரண்ட்ல, அந்த லைட்லாம் போட்டு அந்த டேஷ்போர்ட் லைட்டுங்க, அதாவது அந்த டாப்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய லைட் இருக்குங்க, அதையும் போட்டுட்டு வண்டி எங்க இருந்து பார்த்தாலும் தெரியணும், அதுக்காக அவர் என்ன பண்றாருன்னா அந்த லைட் எல்லாம் போட்டு விட்டுட்டு அவர் ஆட்டோவை விட்டுருக்க இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டர் தள்ளி தாங்க அந்த கருவேல காட்டுக்குள்ளாடி பாத்ரூமுக்கு போய் உட்கார்றாருங்க. அப்படி உட்கார்ந்து இருந்து அவர் ஒரு விஷயத்த பாக்குறாரு. என்ன அப்படின்னா பாத்ரூம் போயிட்டு இருக்கிறாரு, அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு ஆட்டோவை. ஏன்னா நடு காட்டுல என்ன மாதிரி நிக்குதுங்க, ஏதாவது பிரச்சனை ஏறக்கூடாது, திருடங்க வந்து வண்டியை தூக்கிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க வண்டியை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி வண்டியை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவர் பாத்ரூம்ல முடிச்சிடுறாரு, காலை கழுவிக்கிட்டு ரிட்டன் வண்டியை திரும்பி பாக்குறாருங்க. அப்படி அந்த காட்டுக்கு உள்ள இருந்தாங்க அந்த வண்டியை பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது அந்த பேசஞ்சர் சீட்ல ஒரு நபர் வந்து, அதாவது யாருன்னா ஒரு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டைங்க, அவங்க ரத்த கரையில அப்படியே உட்கார்ந்து இருக்கிறது அப்படியே தெரியுதுங்க. இது யாருடா நம்ம வண்டிக்குள்ள ரத்த கரையோட ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல நின்னுகிட்டே டார்ச் லைட் அடிச்சு வண்டியில அடிக்கிறார். அதாவது அங்க நின்னுகிட்டே காட்டுக்குள்ள நின்னுகிட்டே அடிக்கிறாருங்க. அப்படி அடிக்கும் போது அங்க இருக்கக்கூடியவருடைய அந்த முகம் வந்து தெள்ள தெளிவா தெரியுதுங்க. அது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வெட்டுப்பட்டு கிடந்தாரு, இவர் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாரு, ஆனா அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த நபர் தாங்க அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. இவருக்கு அள்ளு விட்டுருது. அதாவது என்னன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை அவர் முதல் முறையா சந்திக்கிறாரு. அவருடைய நாடி நரம்பெல்லாம் ஆடி போகுதுங்க, என்ன செய்யனே தெரியல. அந்த நேரத்துல இவர் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய சங்கிலி கருப்பன் அப்படிங்கிற சாமி தாங்க இவங்க குலதெய்வமா இருந்துட்டு இருக்கிறாரு. அந்த சங்கிலி கருப்பன் சாமியை வந்து அப்படியே மனசுக்குள்ள தியானிக்கிறாருங்க.
ஐயா நீதாயா என்ன காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ளே அப்படி சாமியை வணங்க ஆரம்பிச்சிடுறாரு. அடுத்த செகண்டுங்க மறுபடி கண்ணை முழிச்சு பார்க்கும்போது அந்த ஆட்டோக்குள்ள அந்த நபர் இல்லைங்க. இவர் வேகமா வந்துடுறாரு. வந்து ஆட்டோவை அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு வேகமா கிளம்பிடுறாருங்க. இவர் ஸ்ட்ரெயிட்டா எங்க வந்துடுறாரு அப்படின்னா அவருடைய வீட்டுக்கே வந்துடுறாரு. ஆனா வீட்டுல வந்து அப்பா அம்மா கிட்டயோ மனைவி கிட்டயோ இந்த விஷயத்த அவரு சொல்லவே இல்லைங்க. ஏன் அப்படின்னா நைட்டு நேரத்துல ஏற்கனவே வண்டி ஓட்ட போக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சாயங்காலம் வரைக்கும் ஓட்டிட்டு வீட்டுக்கு வந்துருப்பா, ஒரு 9 மணி வரைக்கும் ஓட்டு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துருன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இவர் என்ன பண்றாரு அப்படின்னா நள்ளிரவு ஒரு 3 மணி வரைக்கும் அவரு, அதாவது விடியகாலை ஒரு 3 மணின்னு சொல்றாங்க, அந்த மாதிரி அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிடைக்கக்கூடிய சவாரிகள்லாம் ஓட்டிட்டு தாங்க வீட்டுக்கு வருவாரு. அது போக பகல் நேரத்துல அந்த காங்கிரீட் வேலைக்கெல்லாம் போகக்கூடிய ஆளுங்க. இதனால இந்த விஷயத்த சொல்லி அப்படின்னா இவரை வந்து மறுபடியும் ஆட்டோ ஓட்டுறதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. அந்த 9 மணியோட தான் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போக வேண்டியிருக்கும், காசு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நம்மளுடைய சுனில்குமார் வந்து வீட்டுல வந்து இந்த விஷயத்த சொல்லவே இல்லைங்க. இவர் குளிக்க வாங்க கூட செய்யலைங்க. வேகமா போய் அப்படி ஸ்ட்ரெயிட்டா போய் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு படுக்கையில போய் படுத்துடுறாருங்க. மறுநாள் காலையில விடியுது. இவருக்கு பயங்கரமான ஜுரம் அடிக்க ஆரம்பிக்குதுங்க. காங்கிரீட் வேலைக்காக நிறைய பேர் வந்து கூப்பிட வந்திருக்காங்க. எப்பா வாப்பா இன்னைக்கு வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதுக்காக வந்திருக்காங்க. ஆனா இவரால் எந்திரிச்சு நிக்க கூட முடியலைங்க. பயங்கரமான ஜுரங்க. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா சரி இன்னைக்கு ஒரு நாள் நம்ம பார்த்துட்டு நாளைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அன்னைக்கு போகலைங்க. ஆனா ஜுரம் குறையவே இல்லை. இவர் ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறாரு, மருந்து வாங்கிட்டாரு, எல்லாம் பண்ணிட்டாரு. ஆனா சாயந்தர நேரம் ஜுரம் பயங்கரமா இருக்குங்க. இருந்தாலும் பக்கத்துல தாங்க அந்த கோவில் இருக்குது. அதாவது இவங்க குடும்ப கோவில், அந்த சங்கிலி கருப்பன் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த சாமியுடைய கோவில் இருக்குங்க. அந்த கோவிலுக்கும் போயிடுறாருங்க. அப்படி சாயந்தர நேரம் அங்க வந்து பூசை கொடுக்கப்படுதுங்க. அந்த பூசையில வந்து அங்க இருக்கக்கூடிய சாமி ஆடவோ வாங்கவோ செய்யல. ஏன்னா அது ஒரு திங்கட்கிழமை தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. அதனால அந்த சாமிகள் ஆடல. இவருக்கு நெற்றியில திருநூறு போட்டு கொஞ்சம் திருநூறையும் கையில கொடுக்குறாங்க அங்க இருக்கக்கூடிய பூசாரி. இவர் இந்த நடந்த விஷயத்தை பத்தி எதையுமே அந்த பூசாரி கிட்டையும் சொல்லல. சுனில்குமார் அதோட முடிச்சிடுறாரு. என்ன அப்படின்னா இதை நம்ம எங்கேயும் சொல்ல வேண்டாம், ஒரு ஆளுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சிடும், அது ஒரு பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அவர் அந்த விஷயத்தையும் மூடி மறைக்கிறாரு. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுநாள், அதாவது அன்னைக்கு போயிருது. இந்த சாமியோட திருநூறு போட்ட பிறகு இவருடைய காய்ச்சல் மெல்ல மெல்ல குறைஞ்சிருதுங்க. மறுநாள் இவர் வேலைக்கும் போயிடுறாரு. காங்கிரீட்டுக்கு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 மணி அளவுல தான் அந்த காங்கிரீட் முடிஞ்சிருக்குது. அங்க இருந்து ரிட்டர்ன் வந்து குளிச்சுட்டு எடுத்துக்கிட்டு வீட்டுல சாப்பிட்டுக்கிட்டு மறுபடியும் இவர் ஆட்டோ எடுத்துக்கிட்டு அந்த ராஜபாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கும் வந்துடுறாருங்க. அப்படி வந்தவர் என்ன பண்றாரு அப்படின்னா அன்னைக்கும் நைட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்றாரு. சவாரியே வரல. கிட்டத்தட்ட 11 மணி ஆகுது, 12 மணி ஆகுது, 12:30 மணிக்குங்க ஒரு சவாரி உங்களுக்கு வருது. ஒரு 3 பசங்க காலேஜ் போயிட்டு வரக்கூடிய பசங்க, அவங்க பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்து கேட்கறாங்க இந்த ஆட்டோவை. ஆனா அவங்க போக வேண்டிய ஊர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் ஆல்ரெடி இந்த இடத்துக்கு போனார் இல்லையா, இந்த வெட்டுப்பட்டு இறந்து போன நபருடைய ஊர் இருக்கு இல்லையா, அந்த ஊரை தாண்டி ஒரு 4 கிலோமீட்டர் கூட போகணுங்க. ஆனா அந்த ஊருக்கு போறதுக்கு 2 வழி இருக்குங்க. ஒரு வழி 14 கிலோமீட்டர், ஒரு வழி 9 கிலோமீட்டர் வருங்க. அப்ப நம்மளுடைய சுனில்குமார் அந்த வந்த நபர்கள் பேசஞ்சர் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட வந்த 3 நபர்கிட்டையும் ஒரே ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னா நைட்டு நேரம் நம்ம சுத்திக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அந்த இடம் வந்து கொஞ்சம் வரிசையா ஊர் வந்துகிட்டே இருக்கும், அதனால எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாருங்க. ஆனா அந்த இடத்துல அந்த நபர்கள் கேட்கறாங்க, எதுக்குன்னே அவ்வளவு சுத்தணும், 9 கிலோமீட்டர் இல்லைன்னா 10 கிலோமீட்டர் தான் வரும் இந்த ரூட்ல போனோம் அப்படின்னா, நீங்க ஊரை சுத்தி போனீங்கன்னா 10-15 கிலோமீட்டர் ஆயிரும், அதுக்கு நாங்க தானே காசு தரணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. இவருக்கு ஒன்றும் சொல்ல முடியல. இருந்தாலும் சரி தம்பி ஏறுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி ஏறுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த ரோடு கொஞ்சம் மோசம்பா, அங்க நிறைய அமானுஷ சம்பவங்கள்லாம் எனக்கு நடந்திருக்குது அப்படிங்கறது மாதிரி எல்லாம் இவர் அந்த நபர்கள் கிட்ட எடுத்து சொல்றாரு. எதுக்கு அப்படின்னா இவர் சுத்திக்கிட்டு போறதுக்காக அப்படி சொல்றாரு. ஆனா அந்த இடத்துல அந்த நபர்கள் அப்படி ஒண்ணும் கிடையவே கிடையாதுன்னே, நாங்க இதெல்லாம் எத்தனையோ பார்த்துட்டோம், நீங்க தான் இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க, இதே போலதான் நிறைய பேர் சொல்லிட்டு நடக்கிறாங்க திரிகிறாங்க அப்படிங்கறது மாதிரி அந்த பசங்களும் இந்த மாதிரியே பேசி இருக்கிறாங்க. சரி இந்த பசங்க இருக்கிறாங்க, இவனோட கொண்டு போய் அங்க விட்டுக்கிட்டு நம்ம வந்து அந்த 14 கிலோமீட்டர் சுத்தி நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு தாங்க இந்த பேசஞ்சர் 3 பேரையும் வண்டியில ஏத்துறாருங்க. அப்படி வண்டியில ஏத்திக்கிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அதே ரூட்டுக்கு தாங்க வந்துட்டு இருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு நடக்கக்கூடிய சம்பவம் அவர் வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியாத ஒரு சம்பவமா இருக்கும்னு அப்ப அவரு நினைச்சு பார்க்கலைங்க. என்ன அப்படின்னா இவங்க வந்துகிட்டே இருக்கும்போது கிட்டத்தட்ட 12:30 மணிக்கு மேல ஆயிருது, ஒரு மணியே நெருங்குதுங்க. அந்த நேரத்துக்கு தான் அந்த ரோட்டுக்குள்ள வந்துகிட்டே இருக்கிறாரு. அப்படி வரும்போது கரெக்டா அந்த நபர் வெட்டுப்பட்டு கிடந்தார் இல்லையா, அந்த இடம் வந்த உடனே வண்டி ஆஃப் ஆயிருதுங்க.
வண்டி அதுக்கு பிறகு அங்கே எங்கேயும் அசைய கூட செய்யல, அப்படியே நிக்குதுங்க. இவருக்கு என்ன செய்யணும்னு தெரியலைங்க. ஆனா இவர் ஒரு விஷயம் பண்ணியிருந்தாரு. என்ன அப்படின்னா, அந்த சங்கிலி கருப்பண்ண சாமியுடைய திருநூறு இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து ஒரு பேப்பர்ல மடிச்சு அவருடைய டேஷ்போர்ட்ல வச்சிருந்திருக்கிறாரு. ஆனா என்ன ஆயிட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் அதை கொஞ்ச நாளா கவனிக்கல. ஒரு 2-3 நாளா ஆயிடுச்சு இல்லையா, அவர் கவனிக்கல. அந்த டேஷ்போர்டை எடுத்து பார்க்கும்போது அந்த திருநூறு இருக்கக்கூடிய இடத்த அவ்வளவுமே எறும்பு அரிச்சிருக்குங்க. எறும்பு எப்படி உள்ள வந்ததுன்னே தெரியல. அந்த பேப்பர் ஃபுல்லாவே அந்த எறும்பு அரிச்சிருக்குது. ஆனா என்ன அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய திருநூறை காணவே இல்லைங்க. இவர் அரண்டு போயிடுறாரு. என்னடா திருநூறு இல்ல, வெறும் பேப்பரை மட்டும் அப்படி கடிச்சு பிச்சு பிச்சு போட்டிருக்குங்க. அந்த எறும்பு கடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி கடிச்சு போட்டிருக்குது. இது என்ன நடந்ததுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த இடத்துல அவர் என்ன நினைச்சாரு அப்படின்னா, இதனுடைய வேலையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அவர் நினைச்சுக்கிட்டு திருநூறு எடுத்து நெத்தியில போட்டுடலாம், இந்த பசங்களுக்கும் போட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி தாங்க அவர் அதை தேடுறாரு. ஆனா என்ன அப்படின்னா, இவர் வண்டியில் உள்ள லைட் எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் டக்குன்னு ஆஃப் ஆயிருதுங்க. அவர் திருநூறு தேடும் போதே இது நடக்குது. ஆனா இவருக்கு என்ன செய்யணும்னே தெரியல. இந்த காலேஜ் பசங்க 3 பேரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அண்ணே நீங்க ஒண்ணு பண்ணுங்க, வண்டியில இருங்க, நாங்க கொஞ்சம் தள்ளுறோம், வண்டி எப்படி ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை தள்ளுறதுக்கு அந்த 3 பசங்களும் வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து அப்படி தள்ள ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த வண்டியை தள்ள ஆரம்பிக்கும் போது இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி முயற்சி பண்றாங்க. ஆனா வண்டி மெல்ல தாங்க அப்படி உருளுது. ரொம்ப வேகமா தள்ளுறாங்க. ஆட்டோலாம் ஒரு கை வச்சு தள்ளினாலே போயிடும். ஆனா இவங்க தள்ளக்கூடிய வேகத்துக்கு ஆட்டோ எவ்வளவு வேகத்துல போனோம்னு தெரியுமா? ஆனா அந்த இடத்துல அந்த ஆட்டோ நகரக்கூட செய்றீங்க, மெல்லமா அப்படி ஆடிக்கிட்டே நிக்குதுங்க. என்னனே செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுனில்குமார் கிட்ட அந்த 3 நபர்களும் கேட்கறாங்க. இவர் பிரேக்கை சவுட்டி வச்சிருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்கறாங்க. இல்லப்பா இங்க பாருப்பா, நான் கீழே வேணாலும் இறங்கி நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரும் வெளியே வந்துடுறாரு. அது ஆட்டோயை விட்டு வெளியே வந்துடுறாரு. ஆனா வண்டியுடைய சாவியே ஆன் ஆகல. அதன் பிறகு எப்படி வண்டி ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது மாதிரி அந்த இடத்துல சுனில்குமார் அந்த பசங்க கிட்டையும் கேட்கறாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல அவர் வந்து என்னன்னா, மறுபடியும் சங்கிலி கருப்பா சங்கிலி கருப்பா சங்கிலி கருப்பான்னு சொல்லிக்கிட்டே கத்திக்கிட்டே தாங்க இருக்கிறாரு. யானை இப்படி வண்டியில இருந்து கத்திக்கிட்டே இருக்கிறீங்க, கத்தாதீங்கண்ணே, நாங்க வண்டியை தள்ளுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பசங்க தள்ளுறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா திடீர்னு டாம்னு ஒரு சத்தம் கேக்குதுங்க அந்த ஆட்டோவுடைய பின்னால. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அந்த 3 பேர்ல வந்து ஒரு நபர் வந்து கீழே கமந்து விழுந்து கிடக்குறாருங்க. அவருடைய மின் பக்கம், அதாவது அடிபட்டு வாயிலிருந்து ரத்தம்லாம் வந்துருது. இவங்க வண்டி அப்படியே இது பண்ணிக்கிட்டு இறங்கி கீழே வர்றாருங்க. சுனில்குமார் வந்து என்னடா ஆச்சுன்னு பார்க்கும்போது அந்த 2 பசங்களும் சேர்ந்து அந்த பையனை தூக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா அந்த பையன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோக்கு மேல வெயிட் இருக்கிறாங்க. 2 பேரால தூக்க முடியல. இவங்க 3 பேர் சேர்ந்து தூக்குன பிறகும் அந்த பையனை தூக்க முடியலைங்க. என்ன செய்யறதுனே தெரியல. அந்த இடத்துல கண்ணு மொழியெல்லாம் பிதுங்கிறது இவருக்கு. இருந்தாலும் சங்கிலி கருப்பான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே தாங்க இருக்கிறாரு. கத்திக்கிட்டே அந்த பையனை தூக்குறாருங்க. அதுக்கு பிறகு தாங்க அந்த பையன் நிமிர்ந்து எந்திரிச்சு நிக்கிறான். ஆனா அந்த பையனுடைய முகத்தை பாக்குறதுக்கு ரொம்ப கொடூரமா இருந்திருக்குங்க. ஏன்னா வாயெல்லாம் அடிபட்டு ரத்தங்கள்லாம் வடிஞ்சு ஒரு சைஸா இருக்கிறான். அவனை மறுபடியும் ஆட்டோக்குள்ள ஏத்துறாங்க. ஆனா ஆட்டோ ஸ்டார்ட் ஆகலைங்க. இவருக்கு என்ன செய்யணும்னே தெரியல. ரொம்ப மண்டை குழம்பிடுது இவருக்கு. இருந்தாலும் என்ன செய்யறாரு அப்படின்னா, அந்த சங்கிலி கருப்புங்கிற அந்த சாமியுடைய பேரை சொல்றதை அவர் நிறுத்தவே இல்லைங்க. சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்கு பிறகுதாங்க அவருடைய சாவி போட்ட உடனே அந்த லைட் எல்லாம் எரியுது. மறுபடியும் வண்டியை ஸ்டார்ட் பண்றாரு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன் திருப்பி ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வண்டியை திருப்புறாரு. ஆனா என்ன அப்படின்னா, வண்டி இந்த பக்கம் திருப்பினா வண்டியோட பேக் சைடு இருக்கு பாத்தீங்களா, அதுவும் சேர்ந்து இப்படியே போகுமாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல. அதனால இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த பசங்களை அவங்க வீட்டுக்கே கொண்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கிருந்து வேகமா வண்டியை எடுத்துக்கிட்டு போக ஆரம்பிச்சிடுறாரு. கிட்டத்தட்ட அதாவது 6 கிலோமீட்டர்ல ஒரு ஊர் இருக்கு அப்படின்னு சொன்னாலே, அது இறந்து போன நபருடைய ஊர் தாங்க அங்க இருக்குது. அந்த ஊருக்கிட்ட போகும்போது அங்க ஒரு எல்லை சாமி இருக்குங்க. அதாவது அங்க வந்து ஐயனார் கோவில் இருக்குங்க. அந்த கோவில்ல கொண்டு வண்டி அப்படி நிப்பாட்டிடுறாருங்க. வண்டியை நிப்பாட்டிக்கிட்டு அங்க இருந்து கொஞ்சம் திருநூறை எடுத்துட்டு வந்து இந்த பசங்களுக்கும் போட்டு விட்டுட்டு இவரும் போட்டுக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாருங்க. நேர போய் இந்த பசங்களை கொண்டு போய் அந்த இடத்துல கொண்டு இறக்கி விட்டுறாரு. அந்த பையனுக்கு உடனே ட்ரீட்மெண்ட் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பையன் வந்து ஒரு விஷயத்த பண்றான். என்ன அப்படின்னா, பயங்கரமா சிரிக்கிறாங்க இவரை பார்த்து. இவருக்கு என்ன செய்யணும்னே தெரியல. அந்த இடத்துல அப்படி அரண்டு போய் நிக்கிறாரு. ஏப்பா சிரிக்கிற அப்படின்னு சொல்லும்போது சொல்லிக்கிட்டு சிரிச்சுட்டே தாங்க இருந்திருக்கான். இவருக்கு என்ன செய்யணும் தெரியல. அந்த கூட நிக்கக்கூடிய பசங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, வீட்டுக்கு முன்னதாங்க கொண்டு வண்டியை விட்டுருக்காரு. அதனால அந்த பசங்க அவங்க அப்பா அம்மாவை டக்குன்னு கதவை தட்டி எழுப்பிடுறாங்க. அவங்களும் எழும்பி வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து என்னடாச்சுன்னு கேட்கும்போது இந்த பையன் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த மூஞ்சில அடிபட்டு இருந்து பாத்தீங்களா, அந்த பையன் வந்து பயங்கரமா ஆட ஆரம்பிக்கிறான். நான் யாரு தெரியுமான்னு சொல்லிக்கிட்டு பயங்கரமா ஆடுறாங்க. இவருக்கு என்ன செய்யணும்னே தெரியல. திருநூறுலாம் வச்சு விட்டுருக்காரு. ஆன பிறகு இது நடக்குதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பயத்துல தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்பதாங்க அந்த பையனுடைய உடம்புல இருந்து அந்த வெட்டுப்பட்டு இறந்து போனார் பாத்தீங்களா, அந்த நபர் வந்து ஒரு பேர் சொல்றாங்க. அந்த பேரை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அதனாலதான் அந்த நான் பேரை சொல்லல. அந்த வெட்டுப்பட்டு இறந்து போன அந்த நபருடைய ஆன்மா தாங்க இவருடைய உடம்புல இருக்குது. நான் உன்னை விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுதுங்க. யாரை பார்த்து அப்படின்னா, நம்மளுடைய சுனில்குமாரை பார்த்து. சுனிலுக்கு அரண்டுறது என்ன அப்படின்னா,
நான் எந்த தப்பும் பண்ணலையே, உன்னை காப்பாத்துறதுக்கு தானே நான் முயற்சி பண்ணேன் அப்படிங்கிற எண்ணம் தாங்க நம்மளுடைய சுனில்குமாருக்கு இருக்குது. ஆனா அங்க நிக்கக்கூடிய அந்த ஆன்மா, அதாவது அந்த பையனுடைய உடம்புல இருந்துகிட்டு சொல்லுது, ஒன்னாலதான் நான் செத்தேன், ஒன்னாலதான் நான் செத்தேன் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருதுங்க. இவருக்கு எதுவுமே புரியல, என்ன நடக்குதுன்னே தெரியல. அந்த இடத்துல அந்த வீட்டுக்காரங்க, அதாவது அந்த பசங்களுடைய அப்பா அம்மா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து கேட்கறாங்க என்னப்பா நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது இவர் நடந்த அனைத்து விஷயத்தையும் சொல்லிடுறாரு. இப்படி நாங்க ஆட்டோல வந்தோம், இந்த மாதிரி ஆட்டோ ஆஃப் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் இறங்கி தள்ளுனாங்க, இந்த மாதிரி கீழே விழுந்துட்டான் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. ஆனா இந்த உடம்புக்குள்ள இருந்து பேசக்கூடிய நபர், அதாவது அந்த வெட்டுப்பட்டு இறந்து போன நபரை பத்தி இவங்களுக்கு யாருக்கும் தெரியாதுங்க. அதாவது அந்த நபர்களுக்கு தெரியாது என்னப்பா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கேட்கறாங்க. கேட்கும்போது இவருக்கும் அதாவது தெரியாத மாதிரியே இவர் காட்டிக்கிடுறாரு. என்ன அப்படின்னா ஏதாவது பிரச்சனை நம்ம மேல வந்துருமோ அப்படின்னு தாங்க நினைக்கிறாரு. ஆல்ரெடி இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, மற்ற 2 பசங்க நின்னாங்க இல்லையா, அவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த ரோடு வந்து சரியில்லை, நம்ம சுத்திக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஆனா இவங்க 3 பேருமே கேட்கல. இந்த மாதிரி அமானுஷ்யம் கிடையாது, அது கிடையாது, இது கிடையாதுன்னு சொல்லி என்னையும் சேர்த்து இதுல இழுத்து விட்டுட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி பிளைட்டை மாத்திடுறாரு. ஏன்னா இவருக்கு தப்பணும் இல்லையா அங்க இருந்து, அதனால இந்த மாதிரி பிளைட்டை மாத்திடுறாரு. நானும் இந்த வழியில வந்தேன், இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறதுக்கு தாங்க பாக்குறாரு நம்மளுடைய சுனில்குமார். ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊர்ல எல்லை கோயில் அப்படின்னு சொல்ல போனா முனீஸ்வரன் கோயில் தாங்க இருக்குது. அந்த முனீஸ்வரன் கோயில்ல உள்ள பூசாரி எல்லாம் அந்த பக்கத்துல தான் இருக்கிறாங்க, அதாவது இந்த பசங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கிறாங்க. அந்த முனீஸ்வரன் கோயில் பூசாரியும் வேக வேகமா வந்துடுறாரு. இங்க அந்த சிரிப்பு சத்தம் எல்லாம் கேட்டது இல்லையா, அதை பார்த்துக்கிட்டு அவர் வெளியே வந்து பார்த்துருக்கிறாரு. அந்த பூசாரியும் இறங்கி வந்துடுறாருங்க. இறங்கி வந்து அந்த இடத்துல டக்குன்னு என்ன பண்றாரு அப்படின்னா, அவருக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிருது இந்த மாதிரி ஏதோ ஒரு அமானுஷ்யம் தான் இந்த பையனுடைய உடம்புல இருக்குது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு அந்த முனீஸ்வரன் கோயில் திருநூறு அள்ளிட்டு வந்து அப்படியே அந்த பையனுடைய உடம்புல தூவி விடுறாருங்க. அப்படி தூவி விட்ட உடனே அது பயங்கரமா கத்த ஆரம்பிக்குது. அதுக்கு பிறகுதாங்க முடிய பிடிச்சி வச்சு அப்படி கேட்க ஆரம்பிக்கிறாரு, யாருடா நீ, எதுக்குடா வந்த அப்படின்னு சொல்லும்போது அந்த நபருடைய பேரை ஆல்ரெடி சொல்லிச்சு. ஆனா என்ன அப்படின்னா, நான் இந்த ஊர்ல உள்ளவன் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த இடத்துல சொல்லிடுது. அந்த முனீஸ்வரன் கோவில் பூசாரி இருக்கிறாரு பாத்தீங்களா, அந்த பேய் அங்க இருந்து விரட்டிடுறாருங்க. ஆனா சுனில்குமார் அங்க நிக்கவே இல்லை. இந்த சம்பவத்தை எல்லாம் பார்த்தோன்னே அவருக்கு பயம் வந்துருது, நம்ம இன்னைக்கு நிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் காசு கூட அந்த பசங்க கிட்ட இருந்து வாங்கல. அங்க இருந்து வேக வேகமா இந்த 14 கிலோமீட்டர் சுத்திட்டு போறான்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி இந்த 14 கிலோமீட்டர் சுத்திக்கிட்டு இவர் வீட்டுக்கு வந்துடுறாருங்க. இதுக்கு மேல நம்ம வீட்டுல இந்த விஷயத்த சொல்லாம இருந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை கூட்டிட்டு வந்து தனியா தாங்க இந்த விஷயத்த சொல்றாரு. என்னன்னா, இந்த நடந்தது இல்லையா, ஆல்ரெடி நடந்த விஷயங்கள் அனைத்தையுமே அப்படி சொல்லிடுறாரு. இதை கேட்டோம் நாங்க அப்பா இதெல்லாம் முதல்ல சொல்லக்கூடாதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா கத்தி இருக்கிறாங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3 நாட்கள் போன பிறகு அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய அந்த அகிரிகற்பன் சாமிக்கு வந்து திருவிழா எடுக்கிறாங்க. அப்ப அந்த திருவிழாயில வச்சு நம்ம இதெல்லாம் பேசிடலாம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இதை அவங்க கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுறாங்க. இனிமேல் நீ நைட்டு வந்து வண்டி ஓட்ட போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா ஸ்ட்ராங்கா சொல்லிடுறாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவர் 2 நாள் வந்து அந்த வண்டி ஓட்டதுக்கே போகலைங்க. இவர் அந்த காங்கிரீட் வேலையை மட்டும்தாங்க போயிருக்கிறாரு, வேற எந்த வேலையும் அவர் செய்யல. ஆட்டோவை அப்படியே ஒதுக்கி விட்டுறாருங்க. கிட்டத்தட்ட 3வது நாள் ஒரு அர்ஜென்டான ஒரு விஷயம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னா, இவருடைய நண்பருக்கு வந்து கல்யாணம். யாருக்கு அப்படின்னா, சுனில்குமாருடைய நண்பருக்கு கல்யாணங்க. அதாவது ராஜபாளையத்துல தான் அந்த கல்யாணம் நடக்குது. சரி நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க சாயங்கால பார்ட்டிக்கு தாங்க போறாங்க. ஏன்னா மறுநாள் வந்து இவங்க ஊர்ல இந்த சங்கிலி கற்பண்ண சாமிக்கு வந்து திருவிழா எடுக்கிறாங்க. அதனால அதுக்கு முந்தின நாள் நைட்டு நான் போயிட்டு வந்துடுறேன், எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு கூட தான், நான் சவாரி எல்லாம் நான் போகலப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய சுனில்குமார் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த கல்யாண வீட்டுக்காக வர்றாருங்க. அதாவது அந்த 3வது நாள் நைட்டுன்னு சொல்லலாம். அப்படி அவர் வரவும் செய்யறாரு. வந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க கொஞ்சம் சரக்கு பார்ட்டி எல்லாம் வச்சிருக்காங்க. எல்லாரும் பார்ட்டி எல்லாம் முடிச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 11:30 மணி ஆகுதுங்க. அங்க இருந்து இவர் கிளம்புறாரு. அப்படி கிளம்பும் போது இவருக்கு ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் இருந்திருக்காங்க. ஆனா என்ன அப்படின்னா, இவங்க ஊருக்கு இடையிலே அவங்க இறங்கிடுவாங்க. அதாவது ராஜபாளையத்துல இருந்து இவங்களுக்கு வந்து ஒரு 3.5 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்குது. அவங்க வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ல நபர்கள்லாம் இறங்கிடுவாங்க வண்டியில இருந்து. அதுக்கு பிறகு 2 கிலோமீட்டர் இவர் சிங்கிளா தான் வரணும். ஆனா என்ன அப்படின்னா, அந்த இடம் எல்லாமே வீடுகள் நிறைய இருக்கக்கூடிய இடம் தாங்க. அதாவது ஊர் ரோடு அப்படின்னு சொல்லலாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவரும் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த 2 நண்பர்களையும் கூட்டிக்கிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கிறாரு. அப்படி வரும்போது அவங்க அந்த இடம் வந்தோன்னா அவங்க இறங்கிடுறாங்க. இவர் மட்டும்தாங்க தனியா வந்துட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு அந்த ரத்த வாடை அந்த வண்டிக்குள்ளாடி வீச ஆரம்பிக்குதுங்க. அவர் இருக்கக்கூடிய நண்பர்களை இறக்கி விட்டு அவர் கிளம்பின இடத்துல இருந்து ஒரு 50 மீட்டர் தாங்க இருக்கும். அந்த மீட்டர் தாண்டும் போதே அந்த ரத்த வாடை வந்து அவருக்கு அடிக்க ஆரம்பிக்குதுங்க. பயங்கரமா அந்த ஸ்மெல் இருக்குது அந்த வண்டிக்குள்ளாடி. இவருக்கு புரிஞ்சிருது ஏதோ ஒண்ணு நம்ம வண்டிக்கு உள்ள இருக்குது, அது அதே நபரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வண்டியில மிரர் இருக்கும் பார்த்திருக்கீங்களா, அந்த 2 சைடுல வந்து வச்சிருப்பாங்க. அதுல ஒரு மிரர் வந்து எப்பவுமே சரி இவங்க அந்த பேசஞ்சரை பாக்குறது மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த மிரரை தாங்க அவர் பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேக் சைட்ல ஒரு நபர் உட்கார்ந்து இருக்கிறது நன்றாகவே தெரியுது. அது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
இந்த இறந்து போன அந்த நபருடைய உருவம் தாங்க அங்க இருக்குது. பார்த்த உடனே அரண்டுறாரு. இவர் வண்டியை கொஞ்சம் வேகமாட்டே வந்துட்டு இருக்கிறாரு. ஏன்னா நைட்டு பாத்தீங்களா, வேகமா போயிடலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்துக்கு அந்த பின்னால இருக்கக்கூடிய நபர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இவருடைய மின் பக்கத்துல, அதாவது ஸ்டோல்டர் வழியாட்டு அந்த 2 கைகளையும் முன்ன நீட்டுறாருங்க. அப்படி நீட்டுன உடனே இவருக்கு பயத்துல கை கால்லாம் அப்படியே ஆடிடுது. ஆடுறது மட்டும் இல்லைங்க, என்ன நடக்குது அப்படின்னா, அந்த நபர் வந்து இவருடைய கண்களை வந்து அந்த விரலை வச்சு அப்படி கீச்சு விட்டுறாருங்க. அப்படி அடிச்சு பிறண்டு அந்த வண்டியை அந்த இடத்துல அப்சைட் ஆயிருது. அதாவது அவருடைய ஆட்டோ வந்து அப்படி ஒரு 2 டைவ் அடிச்சிருதுங்க. அதாவது ரோட்லயே. இவருக்கு பயங்கரமான காயத்தோட மறுநாள் காலையில ஹாஸ்பிட்டல்ல தாங்க கண்ணு முழிக்கிறாரு. இவருக்கு அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னே தெரியாது. இந்த விஷயத்த கேள்விப்பட்டு அவங்க அப்பா அம்மா எல்லாருமே ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. அங்க நடந்த விஷயத்த அப்படியே அவங்க அப்பா அம்மா கிட்டையும் எடுத்து சொல்லிடுறாரு. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அப்பா அம்மா எல்லாம் வந்து சத்தம் போடுறாங்க. ஆல்ரெடி உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு தெரியும் இல்லையா, எதுக்குடா நீ போன அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. நான் இங்க தானே போனேன், அங்க போகலையே, அது இந்த மாதிரி வந்து என்ன இந்த மாதிரி பண்ணணும்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படிங்கறது மாதிரி சுனில்குமாரும் சொல்லிடுறாரு. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, இவங்களுடைய குலதெய்வமான சங்கிலி கருப்பண்ண சாமி வந்து கோவில் கொடை தொடங்கிருச்சுங்க. அதனால இவரை உடனே டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. பெரிய அளவில் அடி இல்ல, ஆனா தலையில எல்லாம் சின்ன சின்ன காயங்கள் இருந்திருக்குது. சின்ன சின்ன மருந்துகள் வச்சு கட்டப்பட்டு விட்டுறாங்க. ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருடைய ஆட்டோ இருக்கு பாத்தீங்களா, சுக்கு 100 ஆயிருதுங்க. அது எப்படி நடந்துச்சுன்னே தெரியல. சாதாரண ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்போது கூட அந்த ஆட்டோவில் இந்த அளவு அடி வாங்காது. ஆனா இந்த வண்டி, அதாவது இவருடைய அந்த சொந்த ஆட்டோ வந்து ஒரு பப்படக்கட்டு மாதிரி ஆயிருக்குங்க. இதை பார்த்துக்கிட்டு அழ ஆரம்பிச்சிருக்கிறாரு. என்னன்னா, வண்டியை போய் பார்த்துருக்காரு. வண்டி வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்திருக்குது. அந்த வண்டி வந்து பப்படக்கட்டு மாதிரி தாங்க எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனா என்னன்னா, கேஸ் எல்லாம் போடல. ஏன்னா இவருக்கு லைசன்ஸ்ல இருந்து எல்லாமே பக்காவா வச்சிருக்காரு. அதனால எந்த கேஸும் போடல. இது ஒரு எதிர்பாராத ஒரு ஆக்சிடென்ட் சொல்லி தான் முடிச்சிட்டாங்க. ஆனா என்ன அப்படின்னா, இவருக்கு வந்து இந்த சரக்கு அடிச்சுக்கிட்டு வண்டி ஓட்டினதை அடிச்சுட்டு ஒரு கேஸ் மட்டும் தாங்க இருக்குது. வேற எந்த கேஸும் போடப்படலைங்க. இவர் அந்த ஆட்டோவை பார்க்கும்போது இவருக்கு கண்ணீரா வடியுது. ஏன்னா ரொம்ப வருஷம் அந்த ஆட்டோவை ஓட்டி இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, நண்பருக்கு ஆட்டோ அதை வந்து விலைக்கு வாங்கி மறுபடியும் இவர் தான் நல்ல அழகுபடுத்தி அதை ஓட்டிட்டு இருந்திருக்கிறாரு. அந்த இடத்துல அந்த ஆட்டோவை பார்க்கும்போது அவருக்கு தாரதாரையா கண்ணீர் வந்துருதுங்க. இருந்தாலும் தன்னுடைய சங்கிலி கருப்பண்ண சாமியை போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா எங்க வந்துடுறாங்க அப்படின்னாக்கி, அந்த கோவில் கொடை நடக்குது பாத்தீங்களா, அங்க வந்துடுறாங்க. அப்படி இவங்க சாயங்காலம் வரைக்கும் இந்த மேட்டர்லாம் பார்த்து முடிச்சுக்கிட்டு தாங்க சாயந்தரம் தாங்க அங்க வர்றாங்க. அதாவது இவரை டிஸ்சார்ஜ் பண்ணி இந்த ஆட்டோவை பார்த்து இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு சாயங்காலம் அங்க வந்து சேர்றாங்க. அந்த சங்கிலி கருப்பண்ண சாமி கோவில்ல வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பழுக்க போடுவாங்களாங்க. அந்த சங்கிலி இருக்கு பாத்திருக்கீங்களா, பெரிய சங்கிலியா இருக்கும். இந்த யானையை கட்டக்கூடிய அளவுல உள்ள சங்கிலிகள், அதை வந்து நெருப்புல பழுக்க போட்டிருக்கோம். அப்படி பழுக்க போட்ட அந்த சங்கிலியை எடுத்து அந்த சங்கிலி கருப்பண்ண சாமி என்ன பண்ணுவார் அப்படின்னா, அப்படி தோல்ல போட்டுக்கிட்டு அது பழுத்து போய் இருக்கும். அதாவது ஆரஞ்சு மஞ்சள் கலர்ல இருக்கும். அப்படியே தோல்ல தூக்கி போட்டுன்னு தான் சாமி ஆடுவாரு. அப்படிதாங்க அன்னைக்கு நள்ளிரவு அங்க சாமி ஆட்டம் நடக்குதுங்க. அந்த சாமி ஆட்டத்தை பார்க்கறதுக்காக இவர் போய் நிக்கிறாரு. அப்படி நிக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நெருப்பு, அந்த சங்கிலி இருக்கு பாத்தீங்களா, அதை தோல்ல போட்டுட்டு டக்குன்னு இவருக்கு கிட்ட வந்துடுறாரு. யார் அப்படின்னா, சங்கிலி கருப்பண்ண சாமி சுனிலுடைய பக்கத்துல வந்து நிக்கிறாரு. நின்னுகிட்டு அவர்கிட்ட, நீ போமாட்டியா, உன்னை நான் போக வைக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாருங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கு பிறகுதாங்க இவருடைய தலையில கைய வச்சிருக்கிறாரு. கைய வச்ச அடுத்த செகண்ட் சுனில்குமார் மயங்கிட்டாரு. ஆனா அவரு மயங்கிட்டாரு. அவருடைய உடம்புக்குள்ளாடி அந்த இறந்து போன அந்த நபருடைய ஆன்மா உள்ள வருதுங்க. நான் போமாட்டேன், இவனாலதான் நான் செத்தேன், இவனாலதான் செத்தேன்னு சொல்லிக்கிட்டு அப்படியே தாங்க சொல்லிட்டு இருக்குது. அதுக்கு பிறகு அந்த சாமி, அதாவது நம்மளுடைய சங்கிலி கருப்பண்ண சாமி என்ன பண்றாரு அப்படின்னா, இவனால நீ செத்தனா எப்படி செத்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்க நடந்த கதைகள் அனைத்தையுமே அந்த ஆன்மா வந்து நம்மளுடைய சுனில்குமாருடைய உடம்புல இருந்து அப்படியே சொல்லிட்டே இருக்குது. ஆனா அந்த இடத்துல நம்மளுடைய சுனில்குமார் மேல எந்த தப்பும் இல்லை. அவன் உன்னை காப்பாத்துறதுக்கு தான் முயற்சி பண்ணா. உன்னுடைய கர்மாவினை, உன்னுடைய நேரம் முடிந்து விட்டது, அதனால நீ இறந்துட்ட அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல கருப்பண்ண சாமி சொல்லி இருக்கிறாரு. அதன் பிறகும் அந்த ஆன்மா நான் போக மாட்டேன், இவனு கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதுக்கு பிறகு அவர் என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னா, அந்த நெருப்புல பழுத்து இருக்கக்கூடிய அந்த சங்கிலி அப்படியே எடுத்து சுனிலுடைய கழுத்துல போட்டுறாங்க. போட்டா உண்டு அலற ஆரம்பிச்சிருதுங்க. கத்தி அலறி அதுல கீழே விழுந்து உருண்டு அதுக்கு பிறகு சொல்லுதுங்க, நான் போறேன், என்ன விட்டுரு அப்படின்னு. அந்த நேரத்துல கருப்பண்ணசாமி சொல்றாரு, நீ இனியும் போக மாட்ட அப்படின்னா இதே நெருப்புக்குள்ள நான் உன்னை சவுட்டி தாத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது மிதிச்சு உள்ளே சமாதி கட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டு அந்த ஆன்மா அவருடைய உடம்பை விட்டு போயிருது. ஆனா இந்த சங்கிலியை தூக்கி போட்டாரு பாத்தீங்களா, அப்படி போட்ட இடத்துல, அதாவது சாதாரணமான மனுஷனுக்கு மேல அந்த மாதிரி சங்கிலியை தூக்கி போட்டோம்னு வச்சிடுங்களாம், போட முடியாது. போட்டுட்டோம் அப்படின்னா பழுத்து வெந்து போகுங்க. ஆனா நம்மளுடைய சுனில்குமாருடைய உடம்புல அந்த சங்கிலி பழுக்க போடும்போது கூட அவருடைய உடம்புல ஒரு சின்ன தீக்காயம் கூட ஏற்படல. ரொம்பவே நல்லா
தான் இருந்திருக்கிறாரு. இப்படிதாங்க அந்த உடம்புல இருந்த அந்த ஆன்மாவை அந்த சங்கிலி கருப்பண்ணசாமி அங்கிருந்து விரட்டவும் செய்திருக்கிறாரு. அதன் பிறகு இவருடைய லைஃப் வந்து வேற லெவல்ல மாறிடுச்சான். இவர் வந்து இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கால் டாக்ஸி அதெல்லாம் வச்சு நடத்திட்டு இருக்கிறேன், நான் இப்ப நல்லா தான் இருக்கிறேன், அது நான் இங்க இல்ல, அதாவது ராஜபாளையத்துல இல்ல, நான் இப்ப இருக்கிறது வந்து கோயம்புத்தூர்ல இருந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்லியிருக்கிறாரு. அவர் ஒரு நல்ல நிலைமையில வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. வருஷந்தோறும் தவறாமல் நான் அந்த சங்கிலி கருப்பண்ணசாமி கோவிலுக்கு போயிருவேன். அதாவது இந்த கொடை நடக்கும் இல்லையா, அதாவது திருவிழா நடக்கக்கூடிய டைம்ல இவர் அங்க போயிருவாராம். அப்படி நான் நல்லா தான் இருந்துட்டு இருக்கிறேன், என்னுடைய லைஃப்ல 2005 காலகட்டத்துல இந்த சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தாங்க இந்த சம்பவத்தை நமக்கு சுனில்குமார் அனுப்பி தந்திருந்தாரு. சுனில்குமாருக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அது மட்டும் இல்லைங்க, மறக்காம லைக் பண்ணிருங்க. ஏன்னா நிறைய பேர் லைக் கொடுக்கறதுக்கு மறந்து போயிடுறீங்க. தயவு செய்து ஒரு லைக்கை கொடுத்துருங்க. அப்பதான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய சேனல் இன்னும் வளர்ந்து போகணும், நல்ல லெவலுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னா நீங்க உங்களுக்கு தெரியக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த மாதிரி நான் போடக்கூடிய சம்பவங்களை ஷேர் பண்ணி விடுங்க. அதுவும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விடுங்க, மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்ல, ஷேர் பண்ணி விடுங்க. ஷேர் பண்ணி விட்டா மட்டும்தான் நம்ம சேனல் மேலும் மேலும் வளரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐகானை தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.